உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 9ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள், சப்தமி திதி, மூல நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் லாபம், ரிஷபம் பிரீதி, மிதுனம் நலம், கடகம் வெற்றி, சிம்மம் உயர்வு, கன்னி ஆர்வம், துலாம் களிப்பு, விருச்சிகம் சிக்கல், தனுசு எதிர்ப்பு, மகரம் சிந்தனை, கும்பம் மேன்மை, மீனம் ஓய்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய பேராதரவு, நிறைய பேர் நிகழ்ச்சி பார்க்குறீங்கள், அது எனக்கு சந்தோஷத்தை தருகின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக, எண்கணிதம், அதிர்ஷ்டக்கல், பெயர் மாற்றம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கேள்விகளாக எனக்கு எழுதி அனுப்புங்கள். சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மனைக்குள் வளர்க்கும் மரங்கள், வளர்க்கக்கூடாத மரங்களை பற்றி பார்க்குறேன். நிறைய பேர் என்னட்ட கேட்குற கேள்வி, ஐயா எங்களோட காணிக்குள்ளே இந்த மரத்தை வளர்க்கலாமா, எங்களுடைய காணிக்குள்ளே இந்த மரத்தை வளர்க்கக்கூடாதா, எந்த மரங்களை, மனை என்ற வீட்டுக்குள்ளையில் காணிக்குள்ளே எந்த மரங்களை எங்களுடைய வளவில் காணியில் வளர்க்கலாம், எந்த மரங்கள் காணியில் இருந்தால் கூடாது என்று நிறைய பேர் கேட்குற கேள்வி. நான் வாஸ்து போகிற வீடுகள்லையும் இந்த பற்றி கேட்பினோம். ஐயா வீட்டு வாசலில் ஒரு புளிய மரம் இருக்குது, நாங்கள் புளியங்காயை பறித்து சாப்பிடுவோம் ஐயா, அது நல்லமா? புளிய மரத்தை வீட்டுக்குள் வளர்க்கக்கூடாது. உங்களுடைய வளவுக்குள் புளிய மரம், ஒரு தோட்டம் இருக்குது, ஒரு காணி இருக்குது, வெறும் நிலமாக இருக்குது, அது இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல. ஆனால் வீட்டோடு இருக்கக்கூடிய மனை, வீட்டோடு இருக்கக்கூடிய காணி, வீட்டுக்கு முன்னுக்கு புளிய மரம் இருக்கலாமா என்றால் கூடாது. சரி, இது மாதிரி அப்போ என்ன மரங்களையா வீட்டுக்குள்ளே இருக்கலாம், எங்களுடைய காணிக்குள்ளே இருக்கலாம், எங்களுடைய வளவுக்குள்ளே என்ன மரங்கள் இருக்க வேண்டும். மரம் இருந்தால் தான் மழை பெய்யும். வெயிலிருந்து எங்களை காப்பாற்றுவது மரம். ஒரு மரத்தில் ஏகப்பட்ட எறும்பு இருக்கும், ஏகப்பட்ட பூச்சிகள் இருக்கும், ஏகப்பட்ட பறவைகள் இருக்கும். பறவைகள் அங்கே தான் வாழும், அதில் கூடு கட்டும். இதுக்கெல்லாம் உதவி செய்வது மரம். மரத்துக்கு வேர் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் இருக்கும். மரம் ஒன்று இருந்தால் இத்தனை உயிரினங்களும் அதை வச்சு வாழும். அதே மாதிரி ஒவ்வொரு மரங்களும் கார்பனீர் ஆக்சைட்டை சுவாசித்து ஆக்சிஜனை வெளிவிடுது. நாங்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் எல்லாம் மரங்கள்லேருந்து நிறைய வருது. அதுவும் மாமரத்தில் இருந்து நிறைய ஆக்சிஜன் வரும். அதனால தான் மாவிலேயே வீட்டு வாசலில் கட்டுறது. சரி, என்ன மரங்களை வீட்டு வளவுக்குள்ளே, காணிக்குள்ளே, மனைக்குள்ளே வைக்கலாம், என்ன மரங்களை வைக்கக்கூடாது என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது தென்னை மரம். தென்னை மரம் காணியில் இருக்கிறது நல்லது.
தேங்காய் என்பது இறைவனால் மனிதனுக்கு அருளப்பட்ட ஒரு அற்புதமான பொருள். தென்னை மரத்துக்கு கீழே தண்ணியை ஊற்றினா 12 அடி உயரத்துக்கு அந்த தண்ணி போய் தேங்காயாக மாறி தேங்காய்க்குள்ளே அந்த தண்ணீர் இளநீர் குடிக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தேங்காய் உடைச்சா தண்ணி வருது. அந்த தண்ணி எங்கேருந்து வருது? பூமியிலிருந்து தென்னை மரம் 12-13 அடி உயரத்துக்கு அந்த தண்ணியை கொண்டு போய் இளநீராக தேங்காயாக எங்களுக்கு தருகின்றது. தேங்காய் ஆன்மீகத்தன்மை நிறைந்தது. எல்லா பூஜைகளுக்கும் தேங்காய் உடைக்கிறது. காலாஞ்சிக்கு தென்னை மரம் வீட்டில் இருக்கலாம். பலாமரம் அது ஒரு நல்ல மரம். பலாமரம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லாத்தையும் விட விசேஷம் மாமரம். ஒரு 5 மாவிலையை கட்டினாலே எங்களுக்கு அவ்வளவு பலன். மாவிலையில் தோரணம் கட்டினா அவ்வளவு பலமுண்டா? ஒரு மாமரத்தில் எத்தனை மாவிலைகள் இருக்கும்? மாமரம் கார்பனீர் ஆக்சைட்டை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளிவிடும். மாமரத்துக்கு கீழே போய் படுத்திருந்தால் நல்ல நித்திரை போகும். ஏன்னா நல்ல ஆக்சிஜன், மனிதனுக்கு சுவாசிக்க தேவையான காற்று ஆக்சிஜன். மனிதர்கள் என்ன செய்வினம்? கார்பனீர் ஆக்சைட்டை வெளிவிட்டு ஆக்சிஜனை இழுப்பார்கள். மரங்கள் மாறி வேலை செய்யும். ஆக்சிஜனை வெளிவிடும், கார்பனீர். அப்போ எங்கட உடம்புலேருந்து போகிற கார்பனீர் ஆக்சைட்டை எல்லாம் மாமரம் இழுத்துக்கொள்ளும். அது விடுற ஆக்சிஜனை எல்லாம் நாங்கள் மாமரம் வீட்டில் வைக்கலாம். வாழை மரம் வீட்டில் வைக்கலாம். வேம்பு, சில பேர் வேப்ப மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடும். தாராளமாக வேப்ப மரம் வீட்டில் இருக்கலாம். எலுமிச்சை மரம், எலும்பிச்சம் பழத்துக்கு கண்ணூறு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி, பூஜைகளுக்கு பயன்படுத்துகிறோம். எலும்பிச்சை மாலை. பொதுவாக முள்ளுள்ள மரங்கள் வைக்கக்கூடாது. எலும்பிச்சை மரத்தில் முள், ஆனால் எலும்பிச்சைக்கு மட்டும் விதிவிலக்கு. எலும்பிச்சை பழம் வைக்கலாம். கொய்யா பழம், கொய்யா மரம் வீட்டில் வைக்கலாம். நாரத்தை வைக்கலாம். கொன்றை மரம் வீட்டில் வைக்கலாம். கொன்றை மரம் வீட்டில் இருக்கிறது சிவகடாச்சம். மாதுளம் பழம் சாப்பிடுவோம். மாதுளம் பூ லட்சுமி ஓமத்துக்கு மிக விசேஷமான பொருள். மாதுளை மரம் வைக்கலாம். துளசி மரம், வீட்டு வாசல்லையே துளசி வைக்கலாம். துளசி இருக்கிற இடத்துல எந்த தீய சக்திகளும் அண்டாது. துளசியில் படக்கூடிய காற்று எங்களுக்கு படுறது எங்களுடைய சுவாசத்துக்கு நல்லது. துளசி வீட்டை சுற்றி வைக்கலாம். எல்லா திசையிலையும் துளசி வைக்கலாம். துளசி வீட்டுக்கு. திராட்சை பழம் வீட்டில் வைக்கலாம். முல்லை, மல்லிகை முல்லை என்று சொல்லக்கூடிய முல்லை வைக்கலாம். அசோக மரம் வீட்டில் வைக்கலாம். சந்தன மரம், அது ரொம்ப அரிதான மரம், வீட்டில் ஒரு கண்டு வாங்கி வைக்கலாம். வசம்பு இருக்கிற இடத்துல தீய சக்திகள் அண்டாது. வசம்பு மரம் வைக்கலாம். புன்னை மரம் வைக்கலாம். கமுகு மரம் வைக்கலாம். பவள மல்லிகை, எல்லோர் வீட்டிலும் துளசிக்கு அடுத்ததாக இருக்க வேண்டிய அற்புதமான மரம் பவள மல்லிகை. பவள மல்லிகை தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த ஒரு மரம். பவள மல்லிகை மரத்தை வைக்கலாம். பவள மல்லிகையினால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யலாம். நல்லா பூக்கும், நல்ல வாசம் இருக்கும், அழகான மரம். பவள மல்லிகை இருக்கிற இடத்துல தீய சக்திகள் அண்டாது. பன்னீர் பூ மரம், நல்ல வாசமான பன்னீர் பூ மரம் வைக்கலாம். தூதுவளை வைக்கலாம். இந்த மரங்கள், சில மரங்கள் நான் சொல்லாமல் விட்டிருப்பேன். இந்த மரங்கள் எல்லாம் வீட்டில் வைக்கக்கூடிய, மனைக்குள் வைக்கக்கூடிய, எங்களுடைய காணிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்கள். இப்போ இருக்கக்கூடாத மரங்களை பற்றி பார்ப்போம். முள் மரங்கள். முள்ளுள்ள எந்த மரமும், தேசிக்காவை தவிர முள்ளுள்ள எந்த மரங்களும் வீட்டில் வைக்கக்கூடாது. ரோஜாப்பூ மரமும் வீட்டில் வைக்கலாம்னு இருக்கு, அதுலேயும் முள் இருக்கும், பரவாயில்ல. மற்ற முள்ளுள்ள மரங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. முற்றடிகளை வீட்டில் வைக்கக்கூடாது. கற்றாழை என்றால் உங்களுக்கு தெரியும். சில பேர் சொல்லுவினம் கற்றாழையை வீட்டில் வைக்கலாம்ண்டு, சில பேர் சொல்லுவினம் வைக்கக்கூடாதுண்டு. ஆனால் சாஸ்திரப்படி வைக்கக்கூடாத மரங்களில் கற்றாழை வருது. ஆனால் கற்றாழையை பிடுங்கி வீட்டு வாசலில் மரம் வைக்கக்கூடாதே தவிர கற்றாழையை பிடுங்கி வீட்டு வாசலில் கட்டலாம், கந்திருஷ்டி தோஷம் வராது. அரச மரம், நெல்லி மரம், நெல்லிக்காய் மரம் வீட்டில் வைக்கக்கூடாது. புளிய மரம் இருக்கவே கூடாது. புளிய மரம் வீட்டுக்கு அருகில், வீட்டுக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ உங்களோட காணிக்குள்ளேயோ புளிய மரம் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடாது. புளிய மரம் ஒரு தீய மரம். இலந்தை மரம் வைக்கக்கூடாது. நாவல் மரம் வைக்கக்கூடாது. நெல்லி வைக்கக்கூடாது. தென்னை மரம் வீட்டுக்குள்ளே இருக்கலாம். பனை மரம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. விளாமரம், விளாம்பழம் சாப்பிடுவோம். அரசு,
பருத்தி மரம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, எருக்கம் மரம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அரளி மரம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, பருத்தி எருக்கு இருக்கக்கூடாது, இலுப்பை மரம் வீட்டில் இருக்கக்கூடாது, ஆலமரம் இருக்கக்கூடாது, இலவம் மரம் இருக்கக்கூடாது, மிளகு செடி இருக்கக்கூடாது, எட்டி என்று சொல்லுற மரமும் இருக்கக்கூடாது. இப்போ வீட்டில் வளர்க்க வேண்டிய மரங்களை பற்றி பார்த்தோம், வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்களை பற்றி பார்த்தோம். இதே நேரத்தில் வீட்டில் வாஸ்து முறைப்படி என்ன சொல்லுதுண்டா, உயர்ந்த மரங்கள் தெற்கு மேற்கில் உயர்ந்த மரங்களை வீட்டில் வளர்க்க வேணும். வீடு நடுவில் இருந்தால் வீட்டினுடைய தெற்கு திசை மேற்கு திசையில் உயரமான மரங்கள், இப்போ தென்னை மரம் உயரமான மரம், அந்த மாதிரி உயர்ந்து வளரக்கூடிய மரங்கள், வீட்டை தாண்டி உயர்ந்து வளரக்கூடிய மரங்களை எல்லாம் வீட்டினுடைய காணியில் தெற்கு திசையில் மேற்கு திசையில் இருக்கலாம். வடக்கு திசை கிழக்கு திசையில் கட்டையான மரங்கள் இருக்க வேண்டும். வடக்கு கிழக்கு திசை, வடக்கு பக்கமாக இருந்தாலும் கிழக்கு பக்கமாக இருந்தாலும் வடகிழக்கு பக்கத்தில் கட்டையான குட்டையான மரங்கள். வடக்கு கிழக்கு வடகிழக்கில் இருக்கிற மரங்கள் வீட்டை விட உயரமாக வளரக்கூடாது, வீட்டை மறைக்கக்கூடாது. இயற்கை வெளிச்சம் வீட்டுக்கு வடக்கு கிழக்கில் இருந்து சூரிய வெளிச்சம் வரும், வடகிழக்கில் இருந்து தான் வீட்டுக்குள்ளே தெய்வீக சக்தி வரும். பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வாடுறது வடகிழக்கில் இருந்து. அந்த இடத்துல மரங்கள் இருக்கக்கூடாது, உயரமான மரங்கள். கட்டையான மரங்கள் வையுங்கோ, தெற்கு மேற்கு உயர்ந்த மரங்களை வைக்கலாம். என்ன நேயர்களே, நாளை மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.